Good evening, praise Lord. Welcome to this video. இன்னைக்கு நான் தியானித்து கொண்டிருந்த வசனம் யோவான் 19:11. அதாவது பிலாத்துவும் இயேசுவும் பேசக்கூடிய வசனங்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். அப்படி சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. நம்ம யூஸ்வலாக இது நம்மளோட லைஃப்க்கு அதுமாரி நம்ம ரிலேட் பண்ணி நம்ம பார்க்கறதில்ல. அல்லது நம்மளும் வாசிக்கிறோம் பாரம்பரியமாக அது காரியங்கள் வசனங்கள் எதாவது தெரிஞ்சது தானே அப்படின்ட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா பல சபைகள் இருக்குது. லேமன்ஸ் இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப்புன்னு இருக்குது. ஏஜியே நிறைய இடத்துல இருக்குது. பல விதமான சிஎஸ்ஐ ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இப்போ கிறிஸ்மஸ் வருது அப்படின்னா பிறந்தார் அந்த பழைய பாடல்களை பாடிட்டு நம்ம பாரம்பரியமாக நம்ம ஜீவிக்கிறோம். போனியம் அதுமாதிரி கிறிஸ்மஸ் பாடல்களை நம்ம வீட்டில் ஒலிக்க பண்ணுகிறோம். நானும் போனியம் கேட்குறவ தான். அதில் நான் முக்கியமாக கேட்குறது அந்த பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன் அந்த பாடல் தான். அதில் லாஸ்டில் அந்த குறப்பாடல்களை பாடுறவங்க கூட என்ன பாடுறாங்க, லெட் த வேர்ட்ஸ் ஆஃப் மை மவுத் அண்ட் த மெடிடேஷன் ஆஃப் மை ஹார்ட் பி அக்செப்டபிள் இன் தை சைட் அப்படின்ட்டு தான் பாடுறாங்க. அவங்களும் ஜெபத்தில் தான் முடிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஜெபிக்கிறதும் இல்லை, எது நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நான் சொன்ன வசனத்தில் பாவம், என்னை இடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு அப்படின்ட்டு கர்த்தர் சொல்கிறார். பார்த்தீங்களா, அவன் என்ன ஆனானோ அது நமக்கு தெரியல. இவர் சிலுவையில் மறிக்கிறதுக்குள்ள அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் நான்று கொண்டு செத்துட்டான்னு இருக்குது. அவன் வாங்கின நிலமும் அவனுக்கு உபயோகப்படலை, அவன் அந்த காசும் அவனுக்கு உபயோகப்படலை. இது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. அது கூட நான் ரிலேட் பண்ணி நான் பார்க்குறேன். சொல்லறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா அது இந்த ஊரில் தான் அது நடந்தது. நான் இங்கே பிள்ளைமேடு இன்ஜினியரிங் காலேஜில் தான் நான் இங்கே தான் நான் படிக்க, ஹாஸ்டலில் தான் நான் இருந்தேன். என்னை கூட்டிகிட்டு வந்தார் பார்த்தீங்களா, அவர் என்னோடய கசின். அவர் என்ன எதுவும் கேட்க மாட்டேங்கிறாரு. என்னுடைய அனுமதியோ இல்லை, அவராக அனௌன்ஸ் பண்ணிட்டார், நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அவங்க வீட்டு தெருவில் நின்று அனௌன்ஸ் பண்ணார். இந்த ஆள் பைத்தியமான்னு கூட நான் நினச்சேன். ஏன்னா எனக்கு அப்போ கல்யாண வயசுலாம் ஆகி இருக்கலை. அதுமாரி அவர் பாட்டுக்கு எதாவது பண்ணிட்டு இருப்பார். அவர் லூஸுன்னு தான் நான் நினச்சேன். அது உண்மை, அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் நான் ஹாஸ்டலில் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு 2 ஆன்ட்டிஸ் இங்கே இருந்தாங்க. அதில் ஒன்று அவருடைய அம்மா, இன்னொருத்தவங்க அவருடைய சித்தி. அந்த அம்மா வீடு பூட்டியிருக்கு. இன்னொரு அந்த சித்தி வீட்டுக்கு போனால் அவங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அங்கே ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியுது. நான் சொன்ன மாதிரி ஹாஸ்டலில் தண்ணி இல்லை, நான் துவைக்கணும் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்ட போது அவங்க பாத்ரூமை காமிச்சாங்க. ஆனால் பாத்ரூம்குள்ளே போனாக்கா அதில் ஏதோ ஆஸ்பிக்சியேஷன் மாதிரி ஆகிட்டு நான் வெளியே வரல. அதான் இப்போயும் அதான் சொல்கிறாங்க, நீ அவங்க வீட்டுக்கெல்லாம் நீ போனேன்னா வெளியே வரமாட்ட அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அது அப்போ மொதவே சொல்லலை. ஆனால் எங்கள் அண்ணனும் இங்கே இருந்தான், அவன் சொன்னான், நீ அவங்க பாச நடிகைகள் வீட்டுக்கெல்லாம் நீ போகாத அப்படின்னு. நான் தெரியாமல் போயிட்டு நல்லா மாட்டிக்கிட்டேன். ஒரு 3 மணி நேரம் அந்த
ஏதோ கேஷியஸ் இதில் நான் இருந்தேன். ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் டெட். அதுமாரி ஆனால் நடுவில் என்னை யாரோ கட்டி வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. என்னை அடிக்காதீங்கன்னு வேற நான் கத்துனது எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் எப்படியோ வேறு யாரோ சொல்லி அவங்க வெளியே எடுத்து கதவை உடச்சி வெளியே எடுத்து இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பேசுகிறதுல எனக்கு நல்லா கேட்குது. ஸோ இந்த பாத்ரூம்குள்ளே நான் போகிறதுக்காக முன்னாடி ஒரு கப் காஃபி மாதிரி ஏதோ கொடுத்தாங்க. அது காஃபி மாதிரிலாம் இல்லை, எதையோ கொடுத்தாங்க. ஸோ அதை குடிச்சு போட்டு தான் நான் அந்த மாதிரி மயங்கிட்டேன். ஆனால் எனக்குள்ளே நான் தினமும் ஜெபிக்கிறவ, அதில் நான் இது யார் காரணம் ஆனவங்களோ கர்த்தர் நீர் அவங்கள பார்த்துக்கொள்ளணுன்னு நான் ஜெபிச்சிட்டேன். அதைட்டு என்னோடய கசின் இருக்கார் பாருங்கள், அவர் வேலூரில் அடி வாங்கியிருக்கார், செம்ம அடி. அது என்ன அடி வாங்கிட்டு இருக்கிறாரு. வாங்கிட்டா திரும்ப கோயம்புத்தூருக்கே வந்துட்டார். இந்த பொண்ணு தான் ஏதோ சொல்லிடுச்சு அப்படின்னு என்னை கேட்டார். ஆனால் எனக்கு சரியாக தெரில என்ன அவர் தான் காரணம் அப்படின்றது எனக்கு சரியாக தெரில. அதை தான் நான் இதில் இந்த வசனத்தில் ரிலேட் பண்ணி சொல்கிறேன். என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு அப்படின்ட்டு இருக்கையா. நானும் ரட்சிக்கப்பட்டவ, பரிசுத்தமாக ஜீவித்து கொண்டு இருந்தவ, என்னை வேணும்னே அதுமாரி கொண்டு ஒப்பு கொடுத்து இதுமாரி அடிவாங்க. அதாவது ஒரு பொம்பளை பிள்ளைய ஒன்று சவரம்லாம் பண்ணக்கூடாது. அது ஆம்பளைங்களை தான் அதுமாரி கல்யாணத்துக்கு முன்னாடி சவரம் பண்ணி பார்ப்பாங்க, வெதர் அவங்க நல்ல ஆளுங்களான்னு. இவங்க இவங்க வீட்டில் பொம்பளை பிள்ளைய சவரம் பண்ணி பார்த்தாங்க. அதைட்டும் அவர் தன்னுடைய அசுத்தத்தை உணர ஆரம்பித்தார் அன்னைக்கு. அதனால் அவங்க வீடு பூரா அவர் தண்ணி வச்சு தொடச்சார். அதுபோல் கர்த்தருடைய கிரியைகள் சில காலகட்டங்களில் அவைகள் நிறைவேறுது. அதுபோல் கர்த்தரே அவரே அந்த அடிகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டார். அதுபோல் நானும் ஏதோ காரியங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கேன். எனக்கு எல்லாமே தெரியல. பட் இந்த கசின் ஒன்று அடி வாங்கியிருக்காரு, ரெண்டாவது தன்னுடைய அசுத்தத்தை பாவ ஜீவியத்தை பல தடவை அறிக்கையும் பண்ணியிருக்காரு, பல தடவை சொல்லப்பட்டது. ஆனால் அதாவது அவருக்குள்ளே ஏதோ அவரை பின்னுக்கு இழுக்கக்கூடிய சக்திகள் இருக்குது. அவர் தலையில் ஏதோ 666ன்ட்டு நம்பர் வேறு இருக்குதான். அதனால் ரொம்ப பயமாக வேற இருந்து நான் வீட்டை விட்டு துரத்தப்பட்டுட்டேன். அவருக்கும் எனக்கு ஒத்து வரல. அதுமாரி பார்த்திங்கன்னா, என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு அப்படின்னு கர்த்தரே சொல்கிறார். பார்த்திங்களா, அதுமாரி பாவம் இல்லாமல் நான் வளர்ந்த என்னை இதுமாரி அடிகளுக்கு ஒப்பு கொடுத்தவங்களுக்கு பாவம் இருக்குது, அடி இருக்குது, அதுமாரி பல தண்டனைகள் இருக்குது. கர்த்தரும் காலகட்டங்களுக்கு உட்பட்டவர். ஏதோ சில காலங்களில் இது நடக்கணும் அப்படின்னு அவர் தீர்மானித்து இருந்தால் காரியங்கள் நடக்க தான் செய்யுது. அவரும் காலத்துக்கு கட்டுப்பட்டவராக தான் இருக்கார். நம்ம இன்னும் அந்த காலத்தில் அவர் பிறந்தார் வந்தார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறது நம்மளே டிசீவ் பண்ணிக்கிறது தான் அர்த்தம்.